5 வருஷம் அமைச்சரா இருந்தார் திண்டுக்கல் சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லக்கூடாது, சீனிவாசன். திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தா பின்னால குடிக்க தண்ணி கொடுத்துருக்கணும் மக்களுக்கு. சின்ன சின்ன கிராமத்துல கூட குடிக்க தண்ணி இல்ல. அவர் 5 வருஷம் இந்த தொகுதியில அமைச்சரா இருந்திருக்காரு. அப்புறம் எம்எல்ஏ இருந்திருக்காரு. நான் கேட்கிறேன், அதே சட்டமன்றத்துல நானும் எம்எல்ஏ இருந்தேன், எதிர்கட்சியிலையும் இருந்தேன் எம்எல்ஏவா. இப்ப இந்த 5 வருஷம் ஆளுங்கட்சியிலையும் எம்எல்ஏவா இருந்தேன். 10 வருஷம் அந்த சட்டமன்றத்துல அவர் எம்எல்ஏவா இருந்தார், நான் எம்எல்ஏவா இருந்தேன். நான் பழனி சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏவா இருந்தேன். என்னுடைய தொகுதிக்கு முதலமைச்சரிடத்துல பேசி போராடி அங்க இருக்கக்கூடிய 20 ஊராட்சிகளுக்கும், அதே போல பழனி நகராட்சிக்கு, அங்க இருக்கக்கூடிய 3 பேரூராட்சிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டங்களை முறைய நெய்க்கார்பட்டிக்கு 54 கோடியில கூட்டு குடிநீர் திட்டம், பாலசமுத்திரத்துக்கு 10.5 கோடியில கூட்டு குடிநீர் திட்டம், ஏற்கனவே ஆயக்குடியில் இருக்கக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு பைப் லைன் மாற்றுவதற்கு 6-7 கோடி நிதியை பெற்றுக் கொடுத்து இன்னைக்கு மாத்தி கொடுத்துருக்கேன். ஏற்கனவே பாலாறு புறந்தராஜ்ல பழனிக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 28 கோடி வாங்கி பைப் லைன் பூரா மாத்தி கொடுத்துட்டேன் இந்த 5 வருஷத்துல. 20 ஊராட்சிக்கு ஏறத்தாலும் 440 கோடியில இன்னைக்கு கூட்டு குடிநீர் திட்டம் எல்லா கிராமத்துக்கும் தண்ணி கொண்டு போய் கொடுத்துருக்கேன். இது என் தொகுதியில நான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தா அந்த தொகுதியில நான் செஞ்ச வேலை. 10 வருஷம் இந்த தொகுதியில இருந்தாரு, எந்த ஊருக்கு போனாலும் குடிக்க தண்ணி இல்லைங்கிற. அப்ப 10 வருஷமா அமைச்சர் பதவியை வச்சுக்கிட்டு என்ன செஞ்சார்?